கோடாங்கி ஆபிரகாம் சார் வணக்கம் சார். கடந்த ஆட்சி காலத்தில் கேசி வீரமணி பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சோதனை நடத்தினாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்புறம் இன்னும் சில அமைச்சர்கள் வேலுமணி இப்படி எல்லார் வீட்லேயுமே இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சோதனை நடத்தினாங்க. ஆனால் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அடுத்த ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு வாரத்துலலாம் இப்படி சம்மன் எல்லாம் கொடுத்து நீங்கள் வாங்கன்ட்டெல்லாம் சொன்னது இல்லை. ஏன்னா நானே டிவிஎஸ்சியில் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும். அது அப்படி நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இது வேலு விவகாரத்தில் இது நடந்தது. சரியா? அடுத்து சிவசங்கர் மேரில் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் இவரும் பணம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அடுத்த 2வது நாள் 3வது நாள் சம்மன் கொடுக்குறாங்க. திரு செந்தில் பாலாஜி பேரில் இப்போ யாரோ ஒருத்தர் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவரோட பேரை மென்ஷன் பண்ணியே தமிழ்நாடு காவல்துறை ஒரு பத்திரிகை செய்தியே கொடுக்கறது. இவங்க 2 பேரும் சொல்லி தான் இது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை பத்திரிகை செய்தி கொடுக்கறது. ஆனால் இன்னைக்கு 1ஆம் தேதி அந்த செய்தியை கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வேலை செஞ்சுட்டு இருந்தது அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு தகவலை காவல்துறை பரப்பி இருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது. சார், இவங்க 4 பேருமே சிட்டிங் எம்எல்ஏஸ். இவங்க 4 பேருமே இன்று பதவியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள். சார், இது ஏதோ ஒரு வகையான அச்சுறுத்தலை, எங்களை எதிர்த்தா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், அவங்க எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை இவர்கள் திமுகவிற்கு கொடுப்பது போல இந்த பொது சமூகத்திற்கு இந்த அரசு, தமிழ்நாடு அரசு பொது சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தலா இது? இல்லை ஒரு செய்தியை சொல்றாங்களா இந்த நடவடிக்கையின் மூலமாக? சார், உண்மையிலே நீங்க சொல்ல வந்த விஷயம் உண்மைதான். என்னன்னா, நீங்க குறிப்பிட்ட இந்த 4 பேரும் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத மீண்டும் ஒரு மாதிரி ரீகால் பண்ணி பார்த்தாங்கன்னா, மக்களுக்கு இந்த தாவேக அரசாங்கம், குறிப்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இருக்கிற இந்த அரசாங்கம் பழிவாங்குற நடவடிக்கை செய்கிறது என்பது வெட்ட வெளிச்சமா தெரியும். ஏன்னா அங்கே சிவசங்கர் ஏராளமான கேள்விகளை முன்வைத்தார். முன்னாள் அமைச்சர் போக்குவரத்துறையில் இருந்தவர். அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வரவே இல்லை சட்டமன்றத்துல. அடுத்ததாக ஏவா வேலு அவர் கேள்வி கேட்டார், அதற்கும் பதில் வரல. செந்தில் பாலாஜி கேள்வி கேட்டார், அதற்கும் பதில் வரல. அடுத்ததாக செந்தில் பாலாஜி கூடுதலாக ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணார்னா, செந்தில் பாலாஜி மீது தொடர்ச்சியாக இவர்கள் கார்னர் பண்ணிட்டே இருந்தாங்க. முதல்ல கரூர் வழக்கை கொண்டு வந்தாங்க, பொய்ப்பரப்பை பார்த்தாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பார்த்தாங்க. பாடி பார்த்து இன்றைக்கு ஆட்சியை பிடிச்ச பிறகு அதே 10 ரூபாய்க்கு பதிலாக இப்ப 20 ரூபாய் வாங்கப்படுது. அதற்கு பதில் இல்ல. அந்த அமைச்சர் சொல்றாரு நிர்வாகத்திற்காக வாங்கப்படுது. அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடின முதலமைச்சர் ஜோசப் விஜய் எங்க போனாரு? அப்ப அது என்ன செய்வாரு? அதற்கு எங்க இருந்து விடை கிடைக்கும்? அடுத்ததாக அதுவும் பல்ல காட்டிருச்சு, எந்த புகாரும் குற்றச்சாட்டும் உறுதியாகலன்னு சொன்ன உடனே மீண்டும் செந்தில் பாலாஜி மீது வேற என்ன பண்ணலாம்? ஓகே, அவர் என்ன எந்த துறையில இருந்தாரு? மின்சாரத்துறை. உடனே பவர் கட்டு, பீஸ் பிடிங்கிட்டாங்க. பாத்தீங்களா மக்களே, பவர்ல டிரான்ஸ்பர் அது வாங்கினாங்க, இது வாங்கினாங்க, ஊழல் அப்படின்னு பயங்கரமா வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு வெளியிட்டாங்க. வெள்ளை அறிக்கை வெளுத்து போன அறிக்கை ஆயிடுச்சு. அதை வரிக்கு வரி செந்தில் பாலாஜி கேள்விகளை முன்வைத்தார். அந்த கேள்விகளுக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் நிர்மல்குமார் இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. ஆர்டிஸ்ட் திருடு போயிடுச்சு, அதற்கு காரணம் ஆவணங்களை அழிக்க ட்ரை பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். 18 ஆர்டிஸ்ட் காணாம போச்சுனாங்க. ஆனா பிடிபட்டது 40 ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்ல என்ன இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் சார். டெண்டர் போட்டா அதனுடைய தரவுகள் எல்லாம் சிக்னேச்சர் பண்ணக்கூடிய காப்பியாக, நீங்க ஃபைலாக நம்ம ஆபீஸ்ல இருக்குமா? எல்லாமே நம்ம ஆர்டிஸ்ட்ல வச்சிருப்போமான்னு உலகறிஞ்ச விஷயம். இன்னொரு விஷயம், அந்த ஆர்டிஸ்ட்கள் கிடைக்கப்பட்டவர் அதுல ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. அப்ப ஏன் முதல்ல ஒரு பொய் பரப்புனீங்க? இவங்களுடைய கான்ஸ்பிரசி தியரி, கட்டுக்கதைகள் தொடர்கதையா வந்துகிட்டே இருந்துச்சு செந்தில் பாலாஜி மேல. எதுவுமே நடக்கல. அவர் மீது என்ன பால் போட்டாலும் சோத்திர பாடிச்ச பந்து மாதிரி திரும்பிக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். என்னன்னா, அவரும் அவர் தம்பியை சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக எம்எல்ஏக்களை படிப்படுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை பேசின ஆதாரம் எல்லாம் இருக்கு, வாட்ஸ்அப் ஆதாரம் இருக்குன்னாங்க. இதுவரை அந்த ஆதாரம் வெளியிடப்படல. இப்ப அதுவும் பல்ல காட்டுதுன்னு சொன்ன உடனே இவர்களால் மிரட்ட முடியல, உருட்ட முடியலன்னு சொன்ன உடனே இன்றைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி கொண்டாந்து இன்னைக்கு சேர்த்திருக்காங்க. எந்த கம்பெனி ஹோட்டல்ல ரூம் போட்டாங்களா, பேசினாங்களா, என்னென்னவோ பண்ணாங்கன்னு காவல்துறை இதுவரை எனக்கு தெரிஞ்சு சார் எத்தனையோ சட்டமன்ற கூட்டத்தொடர்ல செய்தியாளரா நான் செய்திகள் எடுத்திருக்கிறேன். எத்தனையோ முறை காவல்துறை வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்டை செய்தியா நம்ம போட்டுக்கிறோம்.
ஒரு நாளும் அரசியல் கட்சி அறிக்கை மாதிரி காவல்துறை ஸ்டேட்மெண்ட் வந்ததே கிடையாது. இப்ப வந்திருக்கிற அந்த செய்தி என்பது செய்தி குறிப்பா எழுதி கொடுத்த, இப்ப யாருன்னா மண்டபத்துல எழுதி கொடுத்து பேசுவாங்க பாருங்க. நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக அந்த பஸ் மேல ஏறி நின்று பேசுவார் பாத்தீங்களா, அப்பெல்லாம் பக்கமா யாரோ எழுதி கொடுத்து மக்கப் பண்ணி பேசுவார் இல்லைங்களா, அந்த வெர்ஷன்ல கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு காவல்துறை வெளியிட்ட ஒரு அறிக்கை. அதுல தெளிவாக இந்த மாதிரி அரசியல் அறிக்கை காவல்துறை வெளியிட்டதே இல்லை. அதற்கு யார் காரணம் தெரியல. அப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க காவல்துறை சுதந்திரமாக செயல்படுதுன்னா ஆதாரங்கள் அவங்க கிட்ட இருக்கும் பட்சத்துல நீதிமன்றத்தை நாடி சம்மன் வாங்கி இந்த நேரம் பிடிக்க வேண்டியதானே சார்? இப்ப நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அவர் பேசுற வீடியோ இருக்குல்ல, நீதிமன்றத்தை நாடு அவரே கொடுக்க போறாரு. நீங்க 5 மணி நேரம் நீங்க விசாரணை பண்ணி என்ன கண்டுபிடிச்சீங்க? சிவசங்கரை 5 மணி நேரம் உட்கார வச்சீங்க, விசாரணை பண்ணீங்க. அவர் வெளியே வந்து சொல்லிட்டாரு, சார் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல, இது எல்லாமே கட்டுக்கதை, நான் பார்த்ததே கிடையாது. என்னைய வந்து அமைச்சரா இருக்கும்போது 1000 பேர் வந்து பார்ப்பாங்க, என் கூட போட்டோ எடுத்துப்பாங்க, எல்லார்கிட்டையும் எனக்கு பழக்கம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பல உதாரணங்களை பேசினார். சட்டசபையில் எதிர்கேள்வி கேட்ட எம்எல்ஏக்களை, எதிர்கட்சி எம்எல்ஏக்களை இப்படி மிரட்டினா உருட்டினா இனிமே பொது வழியில யாருமே இந்த ஆட்சிக்கு எதிராக, தாவேக ஆட்சிக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா பேச வேண்டிய விஷயம் வேற வேற. அந்த ஆணவ படுகொலை என்பது கொடூரமான மயிலாடுதுறையில் நடந்த நிகழ்வு. இன்னைக்கு அதை பத்தி பேசியிருக்கணும், நம்ம அதை பத்தி டிபேட் எடுத்துக்கணும். யாராவது எடுத்தாங்களா? எடுக்கவே இல்லை. இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம்? நம்ம டைவர்ஷன். நீங்க ஆட்சியை மடைமாற்றுவதற்காக, கவிழ்ப்பதற்காக எம்எல்ஏக்களை பை பண்ற விஷயம் ஆதாரம் இருக்கா? இதுவரை இல்ல. காவல்துறை வெளியிட்டுச்சா? எதுவுமே இல்ல. ஆக இந்த அரசாங்கத்தினுடைய 50 நாட்களுடைய அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகளை மறைப்பதற்காக டேட் டைவர்ஷன். இப்ப நீங்க அதிமுக செய்த உதவி மாதிரி இந்த தாவேக்காக வேற யாருமே செய்யல சார். எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவர் இந்த தாவேக்காவை ஆரம்பத்தில் ஆதரிச்சார். அவர் கொடி பறக்கத்தில் பேசிட்டு கரூர் விஷயத்துல எவ்வளவு தூரம் முட்டு கொடுக்க முடியுமோ அந்த மனிதர் அவ்வளவு முட்டு கொடுத்தார். கடைசியில அந்த கட்சியில இருந்து செங்கலா உருவிட்டு இருக்காரு. இதற்கு எங்க அண்ணன் மணிகண்டன் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியாது. ஆக மொத்தம் கட்சிகளை அழிக்க வேண்டும் என்பது நோக்கத்தோடு அராஜக போக்கு ஆணவத்தின் உச்சத்துல செயல்படுது தாவேகா. ஆனால் இது எல்லா நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இடைத்தேர்தல்ல நிச்சயமாக மிகப்பெரிய பதிலடி கிடைக்கும் சார். இந்த மாதிரி ஆட்சியை நம்ம எப்ப பார்த்தோம் தெரியுமா? 91, 96 பார்த்தோம். ஏன்னா அன்னைக்கான செய்தியாளராக எல்லாருக்கும், சாமானிய மக்களுக்கே பிரச்சனை. செய்தியாளர்கள் எல்லா இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. எங்கேயுமே கிடையாது. அந்த அம்மா வீட்டுல எந்திரிச்சாங்கன்னா ரோடெல்லாம் பிளாக் பண்ணுவாங்க. இதை விட கொடூரமான ஆட்சியெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனால் அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் மக்கள் என்ன கொடுத்தாங்க? பவர். எனக்கு அம்மையான பிடிக்கும் சார். ஜெயலலிதா அவர்கள் இரும்பு பெண்மணி, ஆளுமை நிறைந்தவர், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவர்கள் எடுத்ததை விட அராஜக போக்கை இன்னொரு 2.0 அரசாக இந்த தாவேக அரசு செய்கிறது. விஜய் அவர்கள் இதுவரை மௌனமாக இருந்து பேசாமல் இருப்பது அயோக்கியத்தன்மை உச்சம். அவர் வாய் திறக்க சொல்லுங்க. பேசலன்னா என்ன பேசுறாரு? நிர்வாக சீர்கேடு பத்தி பேச மாட்டேங்கிறாரு. பேசலாம் சார். எல்லாத்தையும் தவறாகவே பேசுகிறார். மணிகண்டன் சார் ஆட்சி நடத்த சொல்லுங்க சார். பழி வாங்குற உணர்ச்சியை விட சொல்லுங்க முதல்ல.